ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 38. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க அசுத்தமாக இருக்க ஒரு இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஏன் மலையில் 2 குச்சி மாதிரி நட்டுட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போறாரு, தன்னை சீனியர் அட்வொகேட் ஆகணும்ட்டு. ஆனால் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? இந்த இளைஞர்கள் நாட்டுக்கு எதுவுமே பண்ணல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு நாட்டையே வீணாக்குறீங்க, ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட கடுப்பாகி அந்த அபிஜித் அப்படிங்கிற வழக்கறிஞர், எங்களை கரப்பாம்பூச்சின்னு சொல்லி அசிங்கப்படுத்திங்க, அந்த நேம்லேயே ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறது, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு அப்படி ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறார். இந்த பார்ட்டி ஆரம்பிச்சு அதுக்கான இன்ஸ்டாகிராம் பேஜை அவர் கிரியேட் பண்ணுறாரு. பேஜ் கிரியேட் பண்ண 2-3 நாளே அது மில்லியன் ஃபாலோவர்ஸ் எட்டுது. நியூஸ் ஃபேமஸ் ஆகும். சூரியகாந்த் அப்படிங்கிற அந்த நீதிபதி, நான் எல்லா இளைஞர்களையும் குறிப்பிட்டு சொல்லலை, சில இளைஞர்கள் வேலைக்கு போகாமல் இருக்காங்க, அவங்கள மட்டும் தான் குறிப்பிட்டு, நான் யாரையும் குறிப்பிடல அப்படின்னு சொல்றாரு. அதோட மட்டும் இல்லாமல் அவர் மனப்பூர்வமாக மன்னிப்பும் கேட்டுக்கிறாரு. அப்படி சொன்னதுக்கு என்னதான் அவர் மன்னிப்பு கேட்டாலும் இளைஞர்கள் இந்த பார்ட்டியில் சேரதை நிப்பாட்டல. கொஞ்ச நாளே நாட்டிலேயே அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒரு பார்ட்டியான பிஜேபி பார்ட்டியை பீட் பண்ணி அதுக்கும் மேலே ஃபாலோவர்ஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் தனித்தனியாக அந்த பார்ட்டி பேரில் நேம் ஆரம்பிச்சு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி அதுலேயும் நிறைய பேர் சேர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டியில் இருக்கவங்க வரப்போகிற 2029 நாடாளுமன்ற எலெக்ஷனில் நாங்கள் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பற்றி சாதாரண மக்கள்கிட்ட கேட்டால் யார் வேணா வரட்டும், நாட்டுக்கு நல்ல வேணும் தான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பற்றி என்னோட கருத்து என்ன, யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, அது இல்லாமல் தனி மனித ஈகோவை டச் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் பேஜில் இருக்குது, அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.